அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படப் போகின்றது, ஏற்பட்டு விட்டது என்ற ரீதியிலெல்லாம் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வந்தாலும் கூட ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் ஒரு சிக்கலான நிலைமையில்தான் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருந்தபோதிலும் ஒப்பந்தம் கச்சாத்திடப்படலாம் என்பதுதான் பலருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையில் 5 முக்கியமான நிபந்தனைகளில் எவ்வித விட்டுக் கொடுப்பும் கிடையாது என்பதை ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். ரஷ்யாவினுடைய அதிரடியான நடவடிக்கை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரான் போர் விவகாரத்தில் சீனா பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளும் மீண்டும் பேசுபொருளாக இருக்கின்றன. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களின் பிந்தைய தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படலாம் என்று கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக அனைவரும் எதிர்பார்த்த வண்ணமே இருக்கின்றோம். மத்திய கிழக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளின் எதிர்பார்ப்பாக ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் முடிவுக்கு வந்து ஒரு சுமூகமான நிலைமை எட்டப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் போர் என்பது ஈரான் கடந்து மத்திய கிழக்கு கடந்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கும் பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் இன்றியமையாத ஒரு போராக மாறி இருக்கின்றது. ஏனெனில் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படாவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை உலகம் தாங்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சில மாதங்கள் இந்த ஹார்முஸ் மூடப்பட்டதற்கே கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து விட்டது, பங்கு சந்தைகள் சரிந்து விட்டன, சாதாரண பொருட்களின் விலைகள் அதிகரித்து விட்டது. எங்கோ உலகின் கடைக்கோடியில் இருக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கும் மனிதன் கூட இந்த போரினுடைய தாக்கத்தை அனுபவிக்கும் நிலைக்கு வந்திருக்கின்றான் என்பதுதான் முழுக்க நிதர்சனம். எனவே இந்த நிலையில் இந்த ஈரான் போர் எப்படியாவது முடிவுற்று ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட வேண்டும் என்பதுதான் அனைத்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவுக்கு ஈரான் விதித்திருக்கக்கூடிய 5 கெடுக்களில் அமெரிக்காவுடன் புதிய அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு முன் ஈரான் மீது விதிக்கப்பட்ட அனைத்து பொருளாதார தடைகளும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். முடக்கப்பட்ட ஈரானினுடைய சொத்துக்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். போர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். ஏனெனில் நீ வலிந்து பேசாமல் இருந்த எங்கள் நாட்டின் மீது நீயும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றீர்கள், எங்களுடைய உட்கட்டுமானங்களை அழித்திருக்கின்றீர்கள், சேதப்படுத்தி இருக்கின்றீர்கள், எங்களுடைய உச்சபட்ச தலைவர்களை படுகொலை செய்திருக்கின்றீர்கள், எங்களுடைய எண்ணெய் கிணறுகளை அழித்திருக்கின்றீர்கள், எங்களுடைய மக்களுக்கு தேவையான சிவிலியன் கட்டமைப்புகளை அளித்திருக்கின்றீர்கள். அந்த அழிப்புக்கு இழப்பீடு, அதாவது நீங்கள் எமது திணிக்கப்பட்ட எங்கள் மீது வலிந்து திணிக்கப்பட்ட போரால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஹார்முஸ் நீரிணையில் ஈரானினுடைய அதிகாரத்தை அங்கீகரிக்க வேண்டும். அதாவது ஹார்முஸ் நீரிணையில் யார் செல்ல வேண்டும், யார் செல்லக்கூடாது, சுங்க கட்டணம் விதிப்பதா இல்லையா என்பதையெல்லாம் நாங்கள் தீர்மானிப்போம், அதை நீ அங்கீகரிக்க வேண்டும். இதற்குள் தேவையற்ற நகர்வுகளையோ அழுத்தங்களையோ தலையீடுகளையோ செய்யக்கூடாது என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் அமெரிக்க போர் வந்துவிட்டது, வரப்போகின்றது, மீண்டும் சிக்கல் என்று ஒரு நிலை தடுமாறி போயிருக்கின்றது. இந்த நிலையில் ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் மீண்டும் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதலை மேற்கொள்வோம் என்று பீட் ஹெக்ஸாத் அவர்கள் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் கூறியிருக்கின்றார். ஒரு படத்தில் சொல்லுவார்கள், நீ கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டிருந்தாலே அனைத்தும் நன்றாக நடக்கும் என்று. அதை போன்றவர்கள் தான் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அவனுடைய பாதுகாப்புத்துறை மந்திரி பீட்டர் ஹெக்ஸாத்தும். வெத்து வேட்டுக்காக, வெறும் ஈகோவுக்காக, தங்களுடைய ஆணவத்தை வெளிப்படுவதற்காக ட்ரம்பும் பீட்டர் ஹெக்ஸாத்தும் ஊடகங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருப்பதற்கும் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இழுத்தடிப்பு செய்வதற்கு முக்கிய காரணம்.
பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சமாதான முன்னெடுப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் எப்போது வேண்டுமென்றாலும் நாங்கள் கடுமையாக தாக்கி விடுவோம், ஈரானை அழித்து விடுவோம், ஈரானை சுக்குநூறாக்கி விடுவோம், கற்காலத்துக்கு கொண்டு சென்று விடுவோம் என்று இந்த ட்ரம்பும் இந்த பீட்டர் கெக்சாத் அவனுடைய பாதுகாப்பு மந்திரியும் ஊடகங்களின் முன்னால் பிதற்றுவது என்பது உலக அமைதிக்கு ஒரு சிக்கலாக மாறியிருக்கின்றது. இவர்கள் இவ்வளவு நாளும் தாக்கிய தாக்குதலில் இவர்களினுடைய இராணுவத்தினுடைய வண்டவாளங்கள் தண்டவாளம் ஏறிவிட்டது. உலக மக்களே அமெரிக்க இராணுவம், இஸ்ரேல் இராணுவம், மிகப்பெரிய வல்லரசு, மிகப்பெரிய புலனாய்வு படை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் இரண்டும் இணைந்து ஈரானில் தோல்வியடைந்து விட்டார்கள். ஈரான் ஆட்சி மாற்றத்தை மேற்படவில்லை, கார்மோஸ் ஜலச்சந்தியையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதன் பின்னரும் தாக்குகிறோம் என்று இந்த பேச்சை பீட்டர் கெக்சாத் ட்ரம்ப் எப்போது நிறுத்துகின்றார்களோ அப்போதுதான் அமெரிக்காவுக்கு நல்லது, உலகத்திற்கும் நல்லது என்பது மக்களுடைய கருத்தாக தற்போது அனைத்து மொழிகளிலும் பேசப்படக்கூடிய விடயமாக மாறியிருக்கின்றது. இந்த பீட்டர் கெக்சாத் கருத்துக்களை வெளியிட்டவுடன் ஈரான் சும்மா விடுவார்களா? அவர்களும் சொல்லிவிட்டார்கள், யாரும் ஈரானை ஆள நினைக்க முடியாது. ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து மிரட்டல் விடுத்து வெருட்டி உருட்டி ஒரு ஒப்பந்தத்தை ஈரானிடம் நீங்கள் கொண்டு வர முடியாது. ஏனைய நாடுகளைப் போல உங்களுடைய வெருட்டல்களால், மிரட்டல்களால், இராணுவ அழுத்தங்களால் ஈரான் ஒருபோதும் அடிபணியாது. ஈரானினுடைய புரட்சிகர காவலர்களுடைய IRGC இருக்கும் வரை ஈரானில் இஸ்லாமிய ஆட்சி தான் நடக்கும். ஆட்சி மாற்றம் என்பது உங்கள் கனவில் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளுங்கள். ரெஜிம் சேஞ்ச் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் வலிந்து ஒரு ஒப்பந்தத்தை திணிக்க நினைத்தால் நாங்கள் கையொப்பமிட மாட்டோம். அதை மீறி எங்கள் மீது அழுத்தம் கொடுத்தால் களத்தில் ஏவுகணைகள் மூலம் எங்கள் இராணுவம் பதிலடி கொடுக்கும் என்பதை திட்ட தெளிவாக ஈரானினுடைய சபாநாயகர் முகமது கலிபா அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்பாஸ் அரக்ஷியினுடைய கருத்து, ஜனாதிபதி பெஷாஷ்கியானுடைய கருத்து எல்லாம் இதுவாகத்தான் இருக்கின்றன. என ஈரான் அனைத்துக்கும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்றால், நேற்று முன்தினம் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உடனடியாக அடுத்த மறுதினமே குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். குவைத் அவசரமாக எல்லா ஏவுகணைகளையும் மறைத்து விட்டோம், எல்லா ட்ரோன்களையும் மறைத்து விட்டோம், எந்த சேதமும் இல்லை என்று அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். ஆனால் நேற்று முன்னே எமது காணொளியை பார்த்த நண்பர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், குவைத்தில் ஏற்பட்ட அமெரிக்க தளம் மீதான தாக்குதலில் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை துல்லியமாக விமானப்படை தளத்துக்குள் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தியது என்பதை தெரிவித்திருந்தோம். இன்று அமெரிக்காவினுடைய ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனமும் ட்ராய்டர்ஸ் செய்தி நிறுவனமும் செய்தி வெளியிடுகின்றார்கள். ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க இராணுவத்தினரில் 5 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. பட்டா 110 ஏவுகணை தாக்குதல் காரணமாக பணியில் இருந்த 5 அமெரிக்க படைகள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் விவகாரத்தில் இந்த கார்மூஸ் ஜலச்சந்தி விவகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய இடியப்ப சிக்கலாக மாறியிருக்கின்றது. ஏனெனில் ஈரான் இந்த கார்மூஸை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதனால்தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அதிர்ந்து போயிருக்கின்றார்கள். ஏனெனில் கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கின்றது. உலகின் 21% எண்ணெய் வர்த்தகம், எண்ணெய் கப்பல்கள் இந்த கார்மூஸ் ஜலச்சந்தி வழியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றன. அப்படியான இந்த நேரத்தில் கார்மூஸ் முடக்கப்பட்டால் நினைத்து பாருங்கள், 1/5 பங்கு எண்ணெய் போக்குவரத்து, கப்பல் வர்த்தகம் முடங்கி இருக்கின்றது. எனவே இந்த கார்மூஸ் விவகாரம் சூடுபிடித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இன்னொரு அறிவிப்பை இன்று வெளியிடுகின்றார்கள். கார்மூஸை முழுமையாக திறப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய 5 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் வரை சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நாங்கள் சிறப்பு அனுமதி ஒன்றையும் சிறப்பு பாதை ஒன்றையும் இந்த மூலோபாய நீர்வழி பாதை வழியாக செல்வதற்கு அனுமதி அளித்திருக்கின்றோம். எனவே ரஷ்ய கப்பல்களும் சீன கப்பல்களும் தங்கு தடையின்றி இந்த கார்மூஸ் வழியாக செல்லலாம். அவர்கள் செல்லக்கூடிய பாதை என்பது சிறப்பு கடல் வழி பாதை. அங்கு கடல் கண்ணி வெடிகளை நாங்கள் விதைக்கவில்லை, அங்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்த மாட்டோம், அங்கு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் இல்லை. அவர்களுக்கு ஒரு சிறப்பு காரிடோர் அமைத்திருக்கின்றோம், அதன் வழியாக செல்லலாம். ஏனெனில் அவர்கள் எங்கள் நண்பர்கள், சீனாவும் ரஷ்யாவும். ஏனைய நாடுகளுக்குத்தான் இந்த கட்டுப்பாடுகள், சிக்கல்கள், அனுமதிகள்லாம். சீனா ரஷ்யாவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத சிறப்பு பாதையை அமைத்து கொடுத்து விட்டோம் என்று கூறியிருப்பது ட்ரம்புக்கு விழுந்த பேரிடி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரான் இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள்.
இன்று அமெரிக்காவின் உளவுத்துறை ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள். சிஐஏ மேற்கோள் காட்டி அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ரஷ்யாவில் இருந்து 3 கப்பல்கள் காஸ்பியன் கடல் வழியாக அவசரமாக ஈரானின் துறைமுகங்களை வந்தடைந்திருக்கின்றது. இந்த கப்பல்களின் உடைய அமைப்பு, இந்த கப்பல்கள் வந்திருக்கக்கூடிய வேகத்தை பார்க்கும் பொழுது இது உணவுப் பொருட்களையோ அல்லது மருத்துவ பொருட்களையோ கொண்டு வந்த கப்பலாக தெரியவில்லை. இராணுவ தளபாடங்களையும் ஆயுதங்களையும் அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படும் இராணுவ சரக்கு கார்கோ கப்பல்கள் தான் வந்து சேர்ந்திருக்கின்றன. நிச்சயமாக இதில் ஆயுதங்களைத்தான் ரஷ்யா ஈரானுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் இந்த போரில் ஈரானுடைய பதிலடியில் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம். 3 கப்பல்கள் காஸ்பியன் கடல் வழியாக அவசரமாக ஈரானுக்கு வந்து சேர்ந்திருப்பது அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவினுடைய கூட்டாளி இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே ஈரான் தங்களுடைய ஏவுகணை தொழில்நுட்பங்கள், ட்ரோன்கள், ஏவுகணை இருப்புகளை புதுப்பித்து விட்டார்கள். ரஷ்யாவினுடைய ஆயுதங்களும் வந்திருப்பதால் இன்னொரு தாக்குதல் நடைபெற்றால் ஈரானின் தாக்குதல் நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து கர்மூஸ் ஜலசந்தி விவகாரத்தில் சிக்கல்கள் இருப்பதனாலும் ஈரானிய துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் சென்று வருவதில் அமெரிக்கா மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி இருப்பதை உடைக்கும் முகமாக சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ட்ரையல் பாதை வழியாக மிகப்பெரிய அளவில் எண்ணெய் ஏற்றுமதி, எல்பிஜி கேஸ் ஏற்றுமதியை ஈரான் செய்திருப்பதை தற்போது சேட்டலைட் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. கர்மூஸை முடக்கி வைத்து கர்மூஸ் வழியாகவும் ஏனைய துறைமுகங்கள் வழியாகவும் ஈரான் கப்பல்களை தடுப்பதற்கு அமெரிக்க கப்பல்கள் அங்கு காத்திருக்கும் பொழுது கப்பல் போக்குவரத்தையை தவிர்த்து ட்ரெயில் பாதை வழியாக மிகப்பெரிய அளவிலான கச்சா எண்ணெயும் எல்பிஜி கேஸ் எரிவாயுவையும் ஈரான் அனுப்பி மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் செய்திருக்கின்றார்கள். இதற்கு சீனாவும் பாகிஸ்தானும் ஈரானிடமிருந்து மிகப்பெரிய அளவில் கொள்வனவு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை ஈரான் விவகாரத்தில் சீனாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரஷ்யாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பாகிஸ்தானும் தற்போது ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ட்ரெயில் மூலம் மிகப்பெரிய அளவிலான ஏற்றுமதி நடைபெற்று கொண்டிருப்பதால் ஈரானின் பொருளாதாரத்திற்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. அமெரிக்காவினுடைய முற்றுகையால் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்க போரில் ஈரானினுடைய ஆயுதங்களினுடைய பலம் என்ன, அவர்களுடைய சிறப்பம்சம் என்ன என்பதை இந்த உலகம் பார்த்து இருக்கின்றது. அமெரிக்க வான் பாதுகாப்புகளால் இடைமறிக்க முடியவில்லை, இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்புகளினால் இடைமறிக்க முடியவில்லை. அவர்கள் தங்கள் வான் பாதுகாப்புகளால் இதுவரை யாரும் சுட்டு வீழ்த்த முடியாத அமெரிக்காவினுடைய F-35 விமானங்களை, F-16 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். இந்த நிலையில் ஈரானுடைய ஆயுதங்கள் தற்போது உலகம் முழுவதும் ஒரு கேள்விக்குரிய மதிப்பு மிக்கதாக மாறிவிட்டன. ஈரானின் ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்கு பலரும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஈரான் நாட்டில் உருவாக்கப்பட்ட ஜாசின் துல்லிய வழிகாட்டு சரக்கு குண்டுகளை ஆர்மீனியா மிகப்பெரிய அளவில் கொள்வனவு செய்து Su-30 ரக போர் விமானங்களில் பயன்படுத்துவதற்கு வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. 2020ஆம் ஆண்டு நடந்த கராபாக் போரில் அஜர்பைஜான் ஆர்மீனிய படைகளை தோற்கடித்ததிலிருந்து ஆர்மீனியா தனது ஆயுதப்படைகளை நவீனமயப்படுத்தி வருகின்றார்கள். இதோட ஒரு அம்சமாக ஈரானில் இருந்து ஜாசின் கைடட் மிசைல்ஸ் துல்லியமான சரக்கு குண்டுகளை பெற்று மிகப்பெரிய அளவில் தங்களுடைய போர் விமானங்களில் பொருத்தி இருக்கின்றார்கள். இது ஈரானின் ஆயுதங்கள் எவ்வளவு தூரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது, உலகம் முழுவதும் டிமாண்ட் ஆகியிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்று சவுதி அரேபியாவில் இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது எப்படியும் சில நாட்களில் ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோற்கடித்து விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தங்களுக்கு ஏற்ற ஒரு பொம்மை ஆட்சியாளர்களை அமெரிக்கா கொண்டு வந்தால் தாங்களும் ஈரானுடன் ஒரு நட்பு பூணலாம். அதாவது ஏற்கனவே அமெரிக்க அடிமைகளாக இவர்கள் இருக்கின்றார்கள், ஈரானும் ஒரு அமெரிக்க அடிமைகளாக இருந்தால் அடிமைகளும் உறவு கொள்ளலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் களத்தினுடைய நிலைமை வேறாக இருந்தது. ஈரானை அமெரிக்கா தோற்கடிக்க முடியாது என்பதற்கு அப்பால் ஈரான் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் நிலைகுலைய வைத்திருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஈரான் துவம்சம் செய்து விடுவார்கள் என்பதால்
எப்படியும் மீண்டும் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தக்கூடிய ஒரு தாக்குதலை தடுக்கும் நிலைக்கு அல்லது அமெரிக்காவை எப்படியாவது பாடுபட்டாவது தடுத்து நிறுத்தும் நிலைக்கு மத்திய கிழக்கு நாடுகள் வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை மத்திய கிழக்கு ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், ஈரானை நேரடியாக இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கூட ஈரானின் பதிலடி தாக்குதலால் அச்சமடைந்து மீண்டும் ஒரு போரை தடுப்பதற்கு அல்லது நிறுத்துவதற்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய கை இந்த பிராந்தியத்தில் ஓங்கி இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டுவதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மை நிலைப்பாடும் இதுவாகத்தான் தற்போது இருக்கின்றது. இறுதியாக அமெரிக்காவுடைய வாஷிங்டன் நகரில் உள்ள மிக பிரமாண்டமான காகித உற்பத்தி ஆலையில் பயங்கரமான ஒரு வெடி விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக. அது தொடர்பான செய்திகள் வெளியாகாத சூழ்நிலையில் தற்போது முழுமையான செய்திகள் வந்திருக்கின்றன. இதில் 9 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த விபத்தில் 4 பேரை காணவில்லை என்றும் தீயணைப்பு படை வீரர் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியாக இருக்கின்றது. வாஷிங்டனின் லாங் வியூ பகுதியில் அமைந்துள்ள காகித உற்பத்தி ஆலையில் பெரிய ரசாயன தொட்டியொன்று வெடித்து சிதறியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு தற்செயலான விபத்தா அல்லது இதன் பின்னால் ஏதாவது தாக்குதல்கள் நாச வேலைகள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ரசாயன தொட்டி வெடித்த காரணத்தினால் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் ரசாயனங்கள் பரவி இருக்கின்றதா, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய சுவாசத்திற்கு பொருத்தமில்லாத வாயுக்கள் ரசாயனங்கள் வளிமண்டலத்தில் கலந்துள்ளனவா என்பது குறித்தும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்விலும் விசாரணையிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அமெரிக்காவில் ஈரான் போர் ஆரம்பித்த பின்னர் இதுவரை இல்லாத வெடிப்பு சம்பவங்கள், விபத்து சம்பவங்கள், தீப்பற்றி எரியக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது வெறுமனே ஒரு விபத்தா அல்லது இதன் பின்னால் ஏதாவது கரங்கள் இருக்கின்றனவா என்பதை தற்போது அமெரிக்க ஊடகங்களே கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய செய்திகளை பார்த்து வரக்கூடிய நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். அமெரிக்க எண்ணெய் ஆலைகள் பற்றி இருக்கின்றன, அமெரிக்க பல்கலைக்கழகம் பற்றி இருக்கின்றது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழைய புராதன நீதிமன்றம் பற்றி இருக்கின்றது. இவையெல்லாம் தற்செயலானவை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது இதன் பின்னால் யாராவது வேலை செய்கின்றார்களா என்பது தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற உலக செய்திகளையும் உலக நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.